ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி நம்ம உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மதுரா அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்திருக்கோங்க. முக்தி தரும் நகர் 7 அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இந்த மதுராவும் ஒன்று. ராமருக்கு எப்படி அயோத்தியா ஜென்மபூமியும் அவர் பிறந்த இடமும், அதே மாதிரி கிருஷ்ணருக்கு இந்த மதுரா அவர் பிறந்த இடம், அவர் ஜென்மபூமிங்க. ரொம்ப புண்ணியமான இடம்னு கருதப்படுற இடம். அது மட்டும் இல்லாமல் நிறைய கான்ட்ரவர்சிஸும் இந்த ஊரில் இருக்குது. எப்படி அயோத்தியாவில் இருக்கோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு கிருஷ்ணர் பிறந்த இடங்கள், அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற கோயில்கள், இந்த இடத்துடைய வரலாறு, இங்கே இருக்கிற பிரச்சனைகள், அது அனைத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போகலாம். நான் விக்கி, என் தம்பி வந்திருக்கோம். இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் தங்கியிருக்கோம். ஹோட்டல் நோவா இன் அப்படின்ற ஹோட்டல். இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா மணி 6 ஆகுதுங்க. 6 ஆகியும் பாருங்கள் விடியவே இல்லை. ஆனால் இங்கே 5 மணிக்கெலாம் கோயிலெலாம் திறந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் காலையிலேயே ரெடி ஆகிட்டோம். போவோம், டீ எதாவது குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிருஷ்ண ஜென்மபூமி, கிருஷ்ண ஜென்மாஸ்தன் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த இடத்துல போயிட்டு அங்கே அவர் பிறந்த அந்த கர்ப்ப கிரகம் அங்கே இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம அனைத்தையும் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். டீ குடிக்க போகிறோங்க. அந்த பாட்டு பார்த்தீங்களா, இங்கே யூஸ் அண்ட் த்ரோ பாட்டு தான் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் மேக்ஸிமம். ஊர் காலியாக இருக்குங்க. பாருங்க, கிருஷ்ணா ஃபுட்ஸ், கிருஷ்ணர் பிறந்த ஊர். அங்கே பாருங்க, அங்கே கிருஷ்ணர் பாருங்க. எங்கு பார்த்தாலும் இங்கே கிருஷ்ணர். இதோ பாருங்க, ஆவி பறக்க டீ. நல்லா தாங்க இருக்கு. ஏலக்காய் டீ. இதுதான் லைட் இருக்கு. கொஞ்ச நேரம், கொஞ்சம் மணி இன்னும் 6:30 மேலே போயிட்டு இருக்கு. இருந்தாலும் சூரிய பகவான் இன்னும் வரல. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம சூரியன் வந்த பிறகு கோயில் பக்கம் போகணும். ஆட்டோலாம் நிறைய இருக்குங்க. இங்கே ரூமில் இருக்கிறவங்க, நாங்கள் ரூம் எடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இங்கே நிறைய ஸ்கேம் பண்ணுவாங்க. ஆட்டோ கேபெல்லாம் ரொம்ப உஷாராக இருங்க, நிறைய எல்லாத்துலேயுமே ஸ்கேம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நல்லா இருக்குது. வந்துட்டோங்க பக்கத்தில், கோயிலுக்கு பக்கத்தில். இங்கே கேமராஸ்லாம் நாட் அலோவ்டாக. ஸோ நாங்கள் வந்த கார் இது. இந்த கார்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறமா என்னென்னலாம் காட்ட முடியுமோ அதெல்லாம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. இங்கே கோயிலும் மசூதியும் ஒன்றா இருக்குங்க. ஒன்றா இருக்கிறதுனால இங்கே ரொம்ப சேஃப்டி முக்கியம்னு சொல்லிட்டு ரொம்ப சேஃபான ஒரு இடமா இதை பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்காங்க. நான் போயிட்டு என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் உங்ககிட்ட காட்ட முடியும்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இப்போது போகிற வழி கிளாக் ரூம் வரைக்கும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இவர் தாங்க நம்ம கைடு. யுவர் நேம் சார்? சதுர்வேதி. ஓகே. This is Mathura in birthplace. In welcome. Okay. In Janmastan, Lord Krishna in birthplace. ஓகே, கோ. Welcome. கொஞ்சம் ப்ரோக்கன் இங்கிலீஷ் அது மாதிரி தான் பேசுவாங்க. ரொம்ப ப்ராப்பரான கைடெலாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் கைடு இருந்தால் நம்மளை ப்ராப்பராக கொண்டு போவாங்க எல்லா இடத்துக்கும் கரெக்டாக. ஸோ அது நம்மளுக்கு இதுவாக இருக்கும். அதனால் கைடு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சிலருக்கு, நிறைய பேருக்கு எங்க கைடு தேவைப்படாமல் இருக்கலாம். எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் தெரியும். பட்டு கைடு இந்த ஏரியாவில் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், லைக் கோயிலில் எந்த இடத்துல போனால் சீக்கிரமாக சாமி பார்க்க முடியும், அந்த மாதிரியான விஷயங்கள் கைடு நமக்கு பண்ணி தந்துடுவாங்க. கொஞ்சம் டைம் நம்மளுக்கு சேவ் ஆகும். அதுவும் இல்லாமல் இங்கெல்லாம் நார்த் இந்தியாவில் ரொம்ப கம்மியான சார்ஜஸ் தான் பண்ணுவாங்க கைடு. ஸோ கைடு எடுத்துக்கிறது
ஒரு நல்ல விஷயம். இது ஒரு குளமாங்க, போட்ராகுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குளத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணருடைய அம்மா தேவகின்னு நினைக்கிறேன், அவங்க வந்து துணி துவைத்தாங்களாம் அப்படின்னு நம்பப்படுது. பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்குது, செமையாக இருக்குது, அறைகள்லாம் இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம போகலாங்க. Who washed cloth here? This is child is the mother is wash. Is the Which mother? Which mother? Devaki mother. Okay. His name Potrakund. Potrakund. Potrakund is. Okay. Who built this? This is Mathura. Lord Krishna is the king. Why is the Kansa? Kamsa built this. Yes. Uncle. Krishna is uncle. Is Kansa. Okay. Is the Mathura is the king. Okay. நம்ம உள்ள போலாம். ஒரு ஆர்ச், இந்த ஆர்ச் வழியாக தான் வந்திருக்கோம். நல்லா பெருசாக இருக்குது இந்த ஆர்ச். அப்புறம் வைடாக இருக்குங்க ஏரியா. இதுதாங்க என்ட்ரி, கிருஷ்ண ஜென்மாஸ்தன் என்ட்ரி. அங்கே சுவாமியோடைய விமானம் இருக்குது பாருங்க. நான் போயிட்டு என்னென்னலாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். என்ட்ரன்ஸுக்கு ரைட் சைடில் கிளாக் ரூம் இருக்குங்க. கிளாக் ரூமில் போயிட்டு நம்ம வச்சிடலாம் ஃபோன்லாம், போயிட்டு வரலாம் நம்ம திரும்பி. போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோங்க. இந்த கிருஷ்ண ஜென்மாஸ்தனில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி பாகவத பவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் நான் முன்னாடி காமிச்சிருப்பேன். ஒரு விமானம் மாதிரி, சிகரம் மாதிரி ஒரு விமானம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாகவத பவனில் ராதா கிருஷ்ணர் இருக்காங்க, முக்கியமான கடவுளாக இருக்காங்க. அங்கே பக்கத்தில் கிருஷ்ணர் ராமர் இருக்காங்க. அதுக்கப்புறமா அங்கே வந்து ஒரு சிவலிங்கம், மெர்க்குரி பாதரசத்திலான ஒரு சிவலிங்கம் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பக்கத்தில் வந்து பூரி ஜெகநாதர் இருக்காங்க, துர்கா மாதா இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சன்னதிகள் அங்கே இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ணர் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த இதுவெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அந்த மாதிரி பாடிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல 24 மணி நேரமும் அங்கே பாடுவாங்களாம். அது வந்து ஒரு சிறப்பான விஷயமா. அதுக்கப்புறமா அங்கே கீழே இறங்கி போனீங்கன்னா அங்கே வந்து கிருஷ்ணர் பிறந்த அந்த இடம், அந்த சிறைச்சாலை இருக்குது. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பல வாட்டி வந்து இடிக்கப்பட்டு அதுக்கப்புறமா வந்து கட்டப்பட்டு இப்போ வந்து அவுரங்கசீப் கட்டின மசூதி அங்கே இருக்குது. 17ஆம் நூற்றாண்டில் அவர் வந்து கோயிலை இடிச்சுட்டு அந்த மசூதியை கட்டியிருக்காரு. அந்த மசூதிக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணருடைய ஜென்ம பூமி, அந்த சிறைச்சாலை இருக்குது. இதுதான் வந்து இங்கே இருக்கிற அப்படியே ஒட்டினா மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்க்குறது ஒரு அரிதான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்துட்டு நம்ம இப்போ வெளியே வந்துட்டோம். இன்னும் வந்து நிறைய இடத்துக்கு நம்ம போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இங்கே இதுதாங்க யமுனா நதி, அந்த பிரிட்ஜ் மேலே தான் போயிட்டுருக்கோம். வசுதேவர் வந்து கிருஷ்ணரை தூக்கிக்கிட்டு இந்த நதியை கடந்து தான் கோகுலத்துக்கு போனார்.
நம்ம இப்போ கோகுலத்துக்கு போயிட்டுருக்கோம். இதுதாங்க கோகுலம். கிருஷ்ணர் வளர்ந்து விளையாடிய இடம். இதுதாங்க என்ட்ரன்ஸ். பாருங்க, இப்படிதான் யமுனா நதியை கடந்து. My brother and he speak English. ஓகே, ஹாய் ப்ரோ. Welcome to Gokul. ஓகே, This is the place where இந்த வழியாக தான் வசுதேவர் வந்து கிருஷ்ணரை கூட்டிகிட்டு இந்த வழியாக தான் உள்ளே போனாராங்க. இப்படி தான் நம்ம உள்ளே போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் உள்ளே வந்திருக்காரு. கிருஷ்ணருக்கு வந்து 4 வீடுகள் இருக்கான். இந்த 4 வீடுகள் அது கோயில் தான், ஆனாலும் 4 வீடுன்னு சொல்லுவாங்க. இங்கே கோகுலம், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா துவாரகா குஜராத்தில் இருக்குல்ல, அதுக்கப்புறமா வந்து பூரி ஜெகநாதர், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உத்தராகண்டில் பத்ரிநாத். நல்லா இருக்குங்க கோகுலம். கோகுலம் தான் வந்து கிருஷ்ணருடைய ஜென்மாஷ்டமி அந்த கொண்டாடின இடம், அதுக்கப்புறமா பல்ராமர் பிறந்த இடம் எல்லாமே இந்த கோகுலம் தான். பார்க்க ஒரு மாதிரி சூப்பராக நல்லா இருக்கு. installing the butter and sugar. ஓகே 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 Streets are there. ஓகே. இங்கே தான் அவர் அந்த வெண்ணெயெல்லாம் திருடினாராம், இந்த தெருக்கல்லாம் தான். இங்கே வந்து நிறைய கோதானங்கள் வந்து செய்வாங்களாங்க. அது இல்லாமல் இங்கே இருக்கிற இது கோசாலை நிறைய இருக்கான் இங்கே கோகுலத்தில். இந்த இடம் வந்து ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா அதான் மாற்றுத்திறனாளி கவுன்னு சொல்லலாமா, டிசேபிள்டு கவுஸ், அதாவது உடம்பு சரியில்லாமல் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கிற மாடுகள்லாம் இங்கே வந்து அதையும் ஒழுங்காக ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்களாம். இங்கே ட்ரஸ்ட்டு இருக்கான், நந்தகோபாலர் காலத்தில் உருவாக்குன அந்த ட்ரஸ்ட்டு. இங்கே வந்து இங்கே யாருக்கு கல்யாணம் நடந்தாலும், பொண்ணு மாப்பிள்ளைன்னு கல்யாணம் நடந்தாலும் பொண்ணுக்கு 2.5 லட்சம், மாப்பிள்ளைக்கு 1 லட்சம் தராங்களாம். இன்னும் அது நடந்துகிட்ருக்கான். இதுதான் நந்தகோபாலருடைய ஹவுஸ்ன்னு நினைக்கிறேங்க. யோகமாயா பர்த் பிளேஸ் அப்படின்னு போட்டிருக்கு. போயிட்டு வரலாம் நம்ம. இங்கே நம்ம அவருடைய வீட்டுக்குள்ளே வந்திருக்கோங்க. பல்ராமர் கிருஷ்ணருடைய வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம். இப்படி தான் வந்து வசுதேவர் வந்து கூட்டிகிட்டு வந்தார் கிருஷ்ணரை. இங்கே அந்த 4 வீடுகள் பாருங்கள், இந்த 4 வீடுகள் இந்த கிருஷ்ணருடைய. இங்கே கோகுலம், அதுக்கப்புறமா வந்து பூரி ஜெகநாதர், அதுக்கப்புறமா துவாரகா, இது வந்து பத்ரிநாத். இங்கே வந்து பேரண்ட்ஸோடு போகிறது ரொம்ப சிறப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இந்த ஸ்ரவணகுமார், அவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸை கூட்டுக்கிட்டு இங்கே வந்திருக்காரு. அந்த மாதிரி நம்மளும் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு போகிறது வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இங்கே கூட்டிகிட்டு வரலன்னா கூட இங்கே வந்து அவங்கள நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே யசோதா வந்து கிருஷ்ணரை அந்த உரலோட கட்டுற அந்த இடம். இங்கே அந்த வெண்ணெயெல்லாம் திருடுற அந்த காட்சி. திருடிட்டு காரணம் சொல்கிறாரா, எனக்காக திருடல, என் ஃப்ரெண்ட்ஸுக்காக திருடினேன், அவங்க தான் வந்து சாப்பிடுவாங்க, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ தான் வந்து அந்த மாதிரி போய் சொல்லுவாராம். அதை வந்து சொல்கிறாங்க இங்கே.
இங்கே கிருஷ்ணர் வந்து அந்த மண்ணை தின்ற அந்த காட்சி, அங்கே அவர் சாப்பிட்ட உடனே யசோதா வந்து திட்டுறாங்க, வாயை திறக்க சொல்கிறாங்க. வாயில் வந்து உலகமே வந்து, உலகம் இல்லை யூனிவர்ஸே தெரியுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அந்த மண்ணை அவர் அந்த மண்ணை உண்ட இடம், அதுக்கப்புறமா உரலில் கட்டி போட்ட இடம்லாம் வந்து இருக்குது இன்னும் கோகுலத்தில். அங்கெல்லாம் நம்ம போய் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம உள்ளே போய் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வரலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதோ இங்கே பாருங்கள், இங்கே சிவபெருமான் வந்து கேட்குறாரு, நீங்கள் வந்து காட்டணும் எனக்கு கிருஷ்ணரை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதோ வேஷம் போட்டுட்டு வந்திருக்கேன், சிவபெருமானாக வரல. அவர் ஒரு சாதுவாக வந்து கேட்குறாரு குழந்தைய காட்டு அப்படின்னு சொல்லி. ஆனால் யசோதா வந்து காட்டில் பயப்படுறாங்க, யாரோ வந்து அசுரன் தான் வேஷம் போட்டுட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சிவபெருமான் இங்கே 3 நாள் தவம் இருந்து அதுக்கப்புறமா வந்து இங்கே கிருஷ்ணரை யசோதா வந்து கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க. ஏன் இப்படி வந்து நீ பார்க்கணும், இவ்வளோ பெரிய நீ கடவுள், நீ ஏன் வந்து இவரை பார்க்கணும், இப்படி வந்து பார்க்கணுன்னு கேட்கும்போது, நான் சிவனாக வந்தால் யசோதா வந்து என் காலடியிலேயே கொண்டு வந்து கிருஷ்ணரை போட்டுருவாங்க, அது வந்து அவருக்கு டிஸ்ரெஸ்பெக்ட், அவருக்கு வந்து நம்ம செய்கிற வந்து அவமரியாதை, அதனால் நான் இப்படி வந்து பார்த்தேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாரு. அதுவும் இங்கே இருக்குது. இந்த இடத்துக்கு சிவனே தேடி வந்து கிருஷ்ணரை பார்த்த இடம், ரொம்ப புனிதமாக இந்த இடங்கள் கருதப்படுது. இங்கே தாங்க சிவபெருமான் தவம் பண்ண இடம். இங்கே தவம் பண்ணியிருக்காங்க சிவபெருமான் 3 நாள். அதுக்கப்புறமா யசோதா வந்து குழந்தைய அப்படி கூட்டிகிட்டு வந்து இதை பாருங்கள் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. வீடு பாருங்கள், கிருஷ்ணரோடைய வீடு, நந்தகோபாலருடைய வீடு இது. நல்லா இருக்குங்க. கிளாஸ்லேயே வந்து இந்த ராஜஸ்தானி டைப் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கட்டியிருக்காங்க, அந்த மாதிரி ஒட்டியிருக்காங்க. நல்லா இருக்குது. நம்ம உள்ளே போய் சுவாமி தரிசனம் பண்ணலாம். இங்கே அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன் மொபைல் ஃபோன். நான் போயிட்டு வரேன். இங்கே சுவாமி தரிசனம் பண்ணிட்டோங்க. பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டுருக்கோம். நான் முன்னாடி சொன்னேன்ல, இங்கே வந்து டொனேஷன் வந்து இந்த ட்ரஸ்ட்டு மூலயமா வந்து நிறைய காசு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி தராங்கன்னு இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. பசங்களுக்கெலாம் வந்து 1 லட்சம் கல்யாணம் ஆனால், பொண்ணுங்களுக்கு வந்து 2 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னல, அது வந்து எப்படி தராங்கன்னு நான் சொல்கிறேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே எப்படி இருந்ததுன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். உள்ள சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு நம்ம தவழ்ந்து போகணுமா, அதனால் நம்ம வந்து உட்காந்து போகிற மாதிரி அவங்க கூட்டிகிட்டு போனாங்க. நான் கடைசியாக காமிச்சிருப்பேன்ல அந்த கண்ணாடி இடம், அந்த இடத்துலேருந்து என்ன சொன்னானே புரியல, ஆய் சொல்லிட்டேன். வந்து உள்ளே போய் தவந்து போனோம். அங்கே வந்து அந்த கிருஷ்ணர் மண்ணை தின்ன இடம், மண்ணை எடுத்து சாப்பிட்ட இடம் வந்து இருக்குது. அங்கே உட்காந்து கிருஷ்ணர் வந்து அங்கே தொட்டிலில் இருப்பார், ஊஞ்சலில் மாதிரி இருப்பார், அவர் ஆட்டி விடலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் டொனேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து என்ன சொல்கிறது, ஃபோர்ஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து சொல்லி இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லி உங்கள் பேரண்ட்ஸுக்கு டொனேட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லி அவங்க மேக்ஸிமம் வரவங்கக்கிட்ட எல்லார்கிட்டையும் வாங்கிடுறாங்கன்னு தான் சொல்லணும். ஓகே, நல்ல விஷயத்துக்கு பண்ணால் தப்பு இல்லை. பட் எனக்கு ஏதோ வந்து ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி நீங்கள் டொனேட் பண்ணிங்கன்னா ஒரு ரெட் கலர் ஷால் தராங்க, அதுக்கப்புறமா பிரசாதம் தராங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன ஒரு ஸ்வீட்டில் ஒரு பிரசாதம் ஒன்று பெருசாக ஒன்று தராங்க. நீங்கள் எதுவும் தரலைன்னா வெறும் கல்கண்டு பிரசாதம் மட்டும் தருவாங்க. இதுதான் வந்து இங்கே கோகுலமில் எங்களுடைய அனுபவம். ஆனால் வந்து ரொம்ப நிறைய புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்தது.
எனக்கு வந்து சிவன் வந்து இங்கே பார்க்க வந்தது அதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த இடம்லாம் பார்க்க, அந்த இடத்துல நம்ம இருக்கோன்றது, கிருஷ்ணர் இருந்த இடத்துல, கிருஷ்ணர் இருந்த வீட்டில் நம்ம இருந்தோன்றது ஒரு நல்ல அனுபவம். கண்டிப்பாக இந்த காணொளி உங்களுக்கு என்ன மாதிரியாக அந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போது நான் இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.